முக்கிய எண்ணுருக்கள். அறிமுகம். சில எண்கள் ஏன் 7.2 என்று மட்டும் எழுதப்படாமல் 7.2 சுழி என்று எழுதப்படுகின்றன என்று நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? இதற்கு காரணம் முக்கிய எண்ணுருக்கள். இதை ஒரு எளிய முறையில் பகுத்து படிப்போம். முக்கிய எண்ணுருக்கள் என்றால் என்ன? முக்கிய எண்ணுருக்கள் என்பது ஒரு எண்ணில் உள்ள பொருளுள்ள இடமதிப்புகள் ஆகும். முக்கிய எண்ணுருக்கள் என்பது ஒரு எண்ணில் உள்ள பொருளுள்ள இடமதிப்புகள் ஆகும். இவை பின்வருவனவற்றை காண உதவுகின்றன. 1. அளவிடப்பட்ட மதிப்பு. 2. அளவிடும் கருவியின் நுட்பம். இவை ஏன் முக்கியமானவை? 3 மாணவர்கள் ஒரு குச்சியை அளவிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதல் மாணவர் குச்சியின் நீளத்தை 7.2 சுழி சென்டிமீட்டர் என்று அளவிடுகிறார். இரண்டாவது மாணவர் குச்சியின் நீளத்தை 7.22 சென்டிமீட்டர் என்று அளவிடுகிறார். மூன்றாவது மாணவர் குச்சியின் நீளத்தை 7.23 சென்டிமீட்டர் என்று அளவிடுகிறார். முதல் 2 இலக்கங்கள் 7 மற்றும் 2 மாறாத்தன்மையுடன் அளவிடப்பட்டிருக்கின்றன. எனவே அவை நம்பகமானவை. முதல் 2 இலக்கங்கள் 7 மற்றும் 2 மாறாத்தன்மையுடன் அளவிடப்பட்டிருக்கின்றன. எனவே அவை நம்பகமானவை. கடைசி இலக்கத்தின் மதிப்பு மாறிக்கொண்டே இருப்பதால் அது நிச்சயமற்றது ஆகிறது. எனவே பொருளுள்ள இடமதிப்புகளின் எண்ணிக்கை 3 ஆகும். 2 நம்பகமான எண்கள் மற்றும் 1 நிச்சயமற்ற எண். மொத்தம் 3 பொருளுள்ள இடமதிப்புகள் உள்ளன. எனவே முக்கிய எண்ணுரு 3 ஆகும். வரையறை. எந்த ஒரு எண் அளவீட்டின் நுட்பம் பற்றிய பொருளுள்ள தகவலை அளிக்கிறதோ அந்த எண் முக்கிய எண்ணுரு ஆகும். எந்த ஒரு எண் அளவீட்டின் நுட்பம் பற்றிய பொருளுள்ள தகவலை அளிக்கிறதோ அந்த எண் முக்கிய எண்ணுரு ஆகும். நம்பகமான எண்களும் நிச்சயத்தன்மையற்ற முதல் எண்ணும் கொண்ட பொருளுள்ள இடமதிப்புகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும். நம்பகமான எண்களும் நிச்சயத்தன்மையற்ற முதல் எண்ணும் கொண்ட பொருளுள்ள இடமதிப்புகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும். முக்கிய எண்ணுருக்கள் சமம் அனைத்து நம்பகமான எண்களும் பிளஸ் நிச்சயத்தன்மையற்ற முதல் எண்ணும். முக்கிய எண்ணுருக்கள் ஈக்குவல்ஸ் அனைத்து நம்பகமான எண்களும் பிளஸ் நிச்சயத்தன்மையற்ற முதல் எண்ணும். முக்கிய எண்ணுருக்கள் ஏன் முக்கியம்? அளவீடுகளில் முக்கிய எண்ணுருக்களின் எண்ணிக்கை அளவீடு எவ்வளவு துல்லியமானது மற்றும் நுட்பமானது என்பதை கூறுகிறது. உதாரணத்திற்கு 7.2 சுழி சென்டிமீட்டர் என்பது வெர்னியர் காலிபரால் அளவிடப்பட்ட நீளம். இங்கு தசம புள்ளிக்கு பிறகு 2 ஸ்தானங்களின் 2 இலக்கங்களின் மதிப்புகள் நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டன. இதன் முக்கிய எண்ணுரு 3 ஆகும். 7.2 சென்டிமீட்டர் என்பது அளவுகோலால் அளவிடப்பட்டது. தசம புள்ளிக்கு பிறகு ஒரு இலக்கம் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இலக்கத்தின் மதிப்பு சுழியிலிருந்து 9 வரை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்பொழுது இங்கு முக்கிய எண்ணுரு 2 ஆகும். ஒரு சிறிய வித்தியாசம் கூட மதிப்பின் நுட்பத்தன்மையை மாற்றிவிடுகிறது. எடுத்துக்காட்டுகள். எண் முக்கிய எண்ணுருக்கள். முதல் எண் 121.23. இது ஒரு தசம எண். இங்கு எல்லா எண்களும் சுழியற்ற எண்கள். எனவே எல்லா எண்களும் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும். இதனால் இந்த எண்ணின் முக்கிய எண்ணுரு 5 ஆகும். இதே போல 1.2க்கு முக்கிய எண்ணுரு 2 ஆகும். 0.123. இது ஒரு தசம
எண். இந்த தசம எண்ணில் முன்பகுதியில் வரும் சுழி ஒரு முக்கிய எண்ணுரு அல்ல. எனவே இதன் முக்கிய எண்ணுரு 3 ஆகும். சுழி புள்ளி 1, 2, 3 சுழி. இந்த எண் ஒரு தசம எண் ஆகும். இந்த எண்ணின் மதிப்பு 1ஐ விட குறைவாக உள்ளது. இங்கு தசம புள்ளிக்கு கடைசியில் வரும் சுழி என்பது முக்கிய எண்ணுரு ஆகும். எனவே இந்த எண்ணின் முக்கிய எண்ணுரு 4 ஆகும். சுழி புள்ளி சுழி 1, 2, 3. இங்கு இந்த எண் ஒரு தசம எண். தசம எண் மற்றும் அல்ல, இது 1ஐ விட ஒரு குறைவான எண். இங்கு முற்பகுதியில் வரும் சுழி என்பது முக்கியத்தன்மை அற்ற சுழியாகும். எனவே இதன் முக்கிய எண்ணுரு 3 ஆகும். எண் 1ஐ விட குறைவாக இருக்கிறது. தசம எண். இங்கு முற்பகுதியில் வரும் சுழி முக்கியமற்றவை அல்ல. முக்கியமற்றவை. இங்கு 1230 கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முழு எண் ஆகும். இங்கு தசம புள்ளி இல்லை. எனவே கடைசியில் வரும் சுழி முக்கிய எண்ணுரு அல்ல. எனவே இந்த எண்ணின் முக்கிய எண்ணுருக்கள் 3 ஆகும். இதே எண்ணுதான், ஆனால் தசம புள்ளியுடன் வருவதால் இறுதியில் வரும் சுழி முக்கியமானது ஆகிறது. எனவே முக்கிய எண்ணுரு 4. இந்த எண் ஒரு முழு எண். இங்கு நிறைய சுழிகள் வருகின்றன, ஆனால் தசம புள்ளி இல்லை. எனவே கடைசியில் வரும் சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் அல்ல. இந்த எண்ணின் முக்கிய எண்ணுரு 1 ஆகும். இங்கு 3 மதிப்புகள் வெவ்வேறு அலகுகளில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்புகள் சமம். எல்லா எண்களும் தசம எண்கள். இங்கு முற்பகுதியில் வரும் சுழி முக்கியமற்றது. எனவே எல்லாவற்றின் முக்கிய எண்ணுருக்கள் 3 ஆகும். விதிகள் எளிமையாக்கப்பட்டன. விதி 1. எடுத்துக்காட்டு 1, 3, 4, 2. இங்குள்ள எல்லா எண்களும் சுழியற்ற எண்கள். எனவே எல்லா எண்களும் முக்கியமானவை. எனவே முக்கிய எண்ணுருக்கள் 4 எண்கள். சுழியற்ற அனைத்து எண்களும் முக்கியமானவை. இதுவே முதல் விதி. விதி 2. இங்கு 2008 கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு வரும் சுழிகள் முக்கியமானவையா முக்கியமற்றவையா என்று கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சுழிகள் 2 சுழியற்ற எண்களுக்கு இடையில் வருவதால் இவை முக்கியமானவை. எனவே முக்கிய எண்ணுருக்கள் 4 எண்கள். சுழியற்ற எண்களுக்கு இடையிலான சுழிகள் முக்கியமானவை. இதுவே இரண்டாவது விதி. சுழியற்ற எண்களுக்கு இடையிலான சுழிகள் முக்கியமானவை. விதி 3. 30,700. இது ஒரு தசம எண். இறுதியில் வரும் சுழிகள் முக்கியமானவை. எனவே இதன் முக்கிய எண்ணுருக்கள் 5 எண்கள் ஆகும். ஒரு சுழியற்ற எண்ணுக்கு பிறகு தசம புள்ளிக்கு முன் உள்ள சுழிகள் முக்கியமானவை. ஒரு சுழியற்ற எண்ணுக்கு பிறகு தசம புள்ளிக்கு முன் உள்ள சுழிகள் முக்கியமானவை. விதி 4. அதே எண்தான். இங்கு தசம புள்ளி இல்லை. இது ஒரு முழு எண். இங்கு இறுதியில் வரும் சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் அல்ல. எனவே இந்த எண்ணின் முக்கிய எண்ணுருக்கள் 3 எண்கள் ஆகும். இறுதியில் தசம புள்ளி இல்லாத சுழிகள் முக்கியமானவை அல்ல. இறுதியில் தசம புள்ளி இல்லாத சுழிகள் முக்கியமானவை அல்ல. விதி 5. கொடுக்கப்பட்ட எண் 1ஐ விட குறைவு. இது ஒரு தசம எண். எனவே முற்பகுதியில் வரும் சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் அல்ல. இந்த எண்ணின் முக்கிய எண்ணுருக்கள் 3 எண்கள். ஒரு தசம எண் 1ஐ விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் தசம புள்ளிக்கு பிறகு ஆனால் சுழியற்ற எண்ணிற்கு முந்தைய சுழிகள் முக்கியமானவை அல்ல. ஒரு தசம எண் 1ஐ விட குறைவாக இருக்கிறது. தசம புள்ளிக்கு பிறகு ஆனால் சுழியற்ற எண்ணிற்கு முந்தைய சுழிகள் முக்கியமானவை அல்ல.
விதி 6. 40 புள்ளி சுழி சுழி. இது ஒரு தசம எண், ஒன்றை விட அதிகம், இறுதியில் வரும் சுழிகள் முக்கியமானவை. எனவே முக்கிய எண்ணுருக்கள் 4. இதே போல 1 புள்ளி சுழி சுழி 2 சுழி. இதன் முக்கிய எண்ணுருக்கள் 5 எண்கள். ஒரு தசம எண் ஒன்றை விட அதிகமாக இருக்கிறது. தசம புள்ளிக்கு பிறகு ஒரு எண்ணுக்கு பிறகும் வரும் சுழிகள் முக்கியமானவை. ஒரு தசம எண் ஒன்றை விட அதிகமாக இருக்கிறது. தசம புள்ளிக்கு பிறகு வரும் சுழிகள் அல்லது ஒரு எண்ணுக்கு பிறகு வரும் சுழிகள் முக்கியமானவை. விதி 7. 1.53 சென்டிமீட்டர். இதன் முக்கிய எண்ணுருக்கள் 3 எண்கள். இதை மீட்டரில் எழுதும் பொழுது சுழி புள்ளி சுழி 153 மீட்டர் என்று எழுதுகிறோம். இது ஒன்றை விட குறைவான ஒரு தசம எண். எனவே முன் வரும் சுழிகள் முக்கியமானவை அல்ல. எனவே இந்த எண்ணின் முக்கிய எண்ணுருக்கள் 3 எண்கள். இதே போல சுழி புள்ளி சுழி 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 153 கிலோமீட்டர். இதன் முக்கிய எண்ணுருக்கள் 3 இலக்கங்கள். அலகு மாற்றங்கள் முக்கிய எண்ணுருக்களை மாற்றாது. அலகு மாற்றங்கள் முக்கிய எண்ணுருக்களை மாற்றாது. முக்கிய குறிப்புகள்: 2 பையாரில் உள்ள 2 போன்ற சமன்பாட்டில் உள்ள அளவிடப்படாத எண்கள். 2 பையார் இல் உள்ள 2 போன்ற சமன்பாட்டில் உள்ள அளவிடப்படாத எண்கள் ஈரில்லா முக்கிய எண்ணுருக்களை கொண்டதாக கருதப்படுகின்றன. 10 அடுக்குகள் முக்கிய எண்ணுருக்களின் எண்ணிக்கையை பாதிக்காது. 10 அடுக்குகள் முக்கிய எண்ணுருக்களின் எண்ணிக்கையை பாதிக்காது. முடிவுரை: எனவே நினைவில் கொள்ளுங்கள், முக்கிய எண்ணுருக்கள் வெறும் எண்களின் எண்ணிக்கையை பற்றியது அல்ல. அவை உங்கள் அளவீடு எவ்வளவு நுட்பமானது என்பதை பற்றியது.